ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதால எங்களுடைய அக்கௌண்ட்டுகள் ஹெக் ஆகிறது சான்ஸ் இருக்குதா? எஸ், நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு நடந்தும் இருக்குது. ஓகே, எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸுக்குள்ளேயும் நிறைய பேருக்கு நடந்துருக்குது. ஓகே, ஸோ அநேகமான ஏர்ட்ராப்ஸ் ஹெக் ஆகிற எதுலன்னு சொன்னால் உங்களோட வெப்3 வாலெட்டை கனெக்ட் பண்ணி செய்கிற ஏர்ட்ராப்ஸுகள் அநேகமாக ஹெக் ஆகிற விஷயங்கள் நிறைய நடந்துருக்குது. எனக்கும் தெரியும் நிறைய இதுகள் என்னென்னா, அது ஏர்ட்ராப்ஸ்ன்னு சொல்லி ஃபேக் கிளிச் வெப்சைட், அதில் என்னென்ன பக் வச்சு வெப்சைட் ஒன்றில் ஏர்ட்ராப் கலெக்ட் பண்ணணுன்னா உங்களோட வெப்3 வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிப்பாங்க. நீங்கள் உங்களோட வெப்3 வாலெட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் எந்த பக் கூடாக உங்களோட வெப்3 வாலெட்டுக்குள்ள வந்து வெப்3 வாலெட் நான் சொல்லியிருக்கேன், ஆன்லைன் வாலெட் தான். ஓகே, ஸ்டில் அது நான் கஸ்டோடியல் வாலெட்டாக இருந்தாலும் ஸ்டில் ஆன்லைன் வாலெட்ஸ். ஓகே, அது ப்ரைவேட் கீ, அது ஆசெட் எல்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கூட வந்து உங்களோட அக்கௌண்ட்டை ட்ரெயின் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு நடந்துருக்கு. ஆனால் வெப்3 வாலெட்டை கனெக்ட் பண்ணி செய்கிற ஏர்ட்ராப் மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய ஏர்ட்ராப்ஸ் இருக்குது. சில நேரம் உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி சில ஏர்ட்ராப்ஸ் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்படி செய்யக்குள்ள உங்களோட இமெயில் அட்ரஸ் ஒன்று கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த இமெயில் அட்ரஸை வச்சு உங்களோட வேறு அக்கௌண்ட்டில் இருந்து அனுப்புகிற மாதிரி இமெயில் ஃபிஷிங் ஸ்கேமர் செய்யலாம். ஓகே, சில சமயம் சிலாக்கள் அறிவு சார்ந்த விஷயம் 2-3 செய்கிற என்னென்னா எல்லாத்துக்குமே சேம் பாஸ்வேர்டு வச்சுருக்கிறேன். ஓகே, அவங்களோட முக்கியமான கூகுள், ஜிமெயில், ஃபேஸ்புக் முக்கியமான அக்கௌண்ட்டுகளுக்கு என்ன பாஸ்வேர்டு வச்சுருக்காங்களோ அதே பாஸ்வேர்டை இப்போ இந்த ஏர்ட்ராப்ஸ்களுக்கும் கொடுக்குறேன். அதுக்கு என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்து வச்சுக்காங்களோ அதே இமெயிலில் கொடுக்குறேன். ஸோ அந்த டைமில் அவனால் உங்களோட மற்ற அக்கௌண்ட்டையும் கலோடுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் இமெயில் பாஸ்வேர்டை இருந்தாலும் ஒரு வெப்சைட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டு உங்களோட இமெயில் பாஸ்வேர்டும் தெரியும். ஓகே, ஸோ அந்த இமெயிலையும் பாஸ்வேர்டையும் வச்சு எந்த அக்கௌண்ட்டை வேணாலும் அவனால் அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அது உண்மையிலே ஒரு ஃபேக் ஏர்ட்ராப் இருக்கும்னா அவனால் அப்படி செய்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, சில நேரம் சில டோக்கன்களை ப்ரீச் பண்ண சொல்லுவாங்க சில இடத்த கொண்டு டெஸ்ட் நெட்டில் அப்படி இல்லாட்டி. ஸோ அந்த டைமில் நீங்கள் ரியல் அசெட்டுகளையும் சில நேரம் கொண்டு போய் ப்ரீச் பண்ணணும், ஸ்டேக் பண்ணணும். ஸோ அந்த டைமில் அவனுக்கு ஸ்கேம் மாதிரி பண்ணணும்னா எல்லாத்தையும் மொத்தமாக எல்லோரும் ஸ்டேக் பண்ணுற அமௌண்ட்டையும் சுட்டிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது இன்னொன்றுக்கு இப்போ புதுசாக இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இருக்கிற ஏர்ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிகிராம் ஏர்ட்ராப். இப்போ டெலிகிராம் ஏர்ட்ராப்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பர்சனலாக இது செய்கிறது எந்த விதமான அக்கௌண்ட் ஆக்சஸும் கொடுக்குறது, நம்ம வாலெட் கனெக்ட் பண்ணுறது, அடுத்தது நம்ம இமெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறது. ஸோ அதன் காரணமாக டெலிகிராம் ஏர்ட்ராப்ஸில் ஹெக் பண்ணுறதுக்கு இவ்வளோ காலத்துக்கு ஒன்றுமே நடக்கலை, நான் கேள்விப்பட்டில்லை. பட் ஃப்யூச்சரில் மேபி நடக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் நல்ல ட்ரஸ்டபிளான ஏர்ட்ராப்ஸில் பார்த்து செய்யுங்க. எல்லா ஏர்ட்ராப்ஸ்களையும் செய்ய வேணாம். ஒரு ஏர்ட்ராப்ஸை கிளைம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸை பாருங்கள், எந்த அளவுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, முக்கியமான பெரிய பெரிய கிரிப்டோ லீடர்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்களா, இந்த விஷயமான இதெல்லாம் நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணணும். இப்போ நான் சொல்கிறது தான், இது ஃப்ரீ தான். ஓகே, ஃப்ரீங்கிறதுக்காக நீங்கள் சுவிட்சை போட்டுவிட்ட உடனே பணம் மேலேருந்து கொட்டும்னு சொல்லி எதிர்பார்க்க வேணாம். ஓகே, ஃப்ரீன்னு நீங்கள் உங்களோட சைட்டில் இருந்து ரிசர்ச்சிங்கிறத நீங்கள் தான் பண்ணணும். உங்களோட டைமை நீங்கள் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு டைம் இல்லையா, அப்படி உங்கள்கிட்ட டைம் நிறைய இருக்கணும்னா உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், மணி இல்லைன்னு சொன்னால். ஓகே, நீங்கள் ரெண்டையும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க, கண்ணை மூடிட்டு இருக்கணும், மேலேருந்து பணம் கொட்டணுன்னா வெரி சாரி, திஸ் இஸ் நாட் ஃபார் யூ. ஸோ ஏர்ட்ராப்ஸில் கண்டிங்கன்னு சொன்னால் அதை பற்றி ஒரு ஃபுல் ரிசர்ச் பண்ணுங்கள். ஓகே, அதோடைய ஃபண்டமெண்டலில் பண்ணுங்கள். அதோட ஃபவுண்டர்ஸ் யார், அவங்களோட சோஷியல் மீடியா அப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்காங்க. சில ஸ்டூபிடான கொஸ்டின் கேட்கிங்க வந்து ஓகே அந்த ஏர்ட்ராப்பை கிளிக் பண்ணிவிட்டேன், எப்போ எனக்கு காசு கிடைக்கும் சொல்லி கிடிங் அவனால் போட்டிருப்பானல். ஓகே, ஸோ அடுத்தது நீங்கள் ஏர்ட்ராப் இன்றைக்கு போய் கிளிக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு பணம் தரத்துக்கு ஒன்றும் சத்திர நடத்தலாம் அவனால். ஓகே, அவனோட மார்க்கெட்டிங்குக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகினா அந்த காயின்கள் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகினா உங்களுக்கு பணம் கிடைக்கும். அப்படி லிஸ்ட் ஆகாமல் அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகினா உங்களுக்கு பணம் இல்லை, உங்களுக்கு டைம் இல்லை, இது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு அவனால் ஏர்ட்ராப்ஸில் சொல்லியிருக்கிற விஷயங்களை செய்கிறதுக்கு சில நேரம் 15 மினிட்ஸ் தேவைப்படலாம், சில நேரம் ½ an hour தேவைப்படலாம். அதில் சொல்லிக்கிற விஷயங்களை ஒவ்வொரு நாளும் செய்கிறதுக்கு. ஸோ அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா ப்ளீஸ் டோன்ட் அட்டன் ஏர்ட்ராப். ஓகே, அட்டன் பண்ணாதீங்க. ஒன்று டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏர்ட்ராப்ஸுக்கு. அப்படி இல்லையா வேறு மணி மேக்கிங் மெத்தட்ஸ் எல்லாமே பணம் இன்வெஸ்ட் பண்ணுற மெத்தட் நோக்கி நீங்கள் போகணும். ஓகே, ஸோ கமிங் பேக் டு திஸ் கொஸ்டின், ஹெக் ஆகிற சான்ஸ் இருக்காங்கன்னா அப்சல்யூட்லி எஸ். அதை நீங்கள் தான் உங்களோட ப்ராப்பர் ரிசர்ச்சை பண்ணணும். இதை பற்றி மற்றவர்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நான் அட்டன் பண்ணுற சில ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ்கள் ப்ளஸ் ஃப்ரீ ட்ரேடிங் போர்ட்ஸ்கள், அடுத்தது பெய்ட் ட்ரேடிங் போர்ட்ஸ்கள், ப்ரீமியம் போர்ட்ஸ்கள், அடுத்தது கிரிப்டோ ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் எங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். HBU தமிழுங்க டெலிகிராம் சேனல். அந்த சேனலில் ஜாயின் பண்ண சொல்ல கீழே கம்யூனிட்டின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஐ கெட் பேக். பை.